ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் காளிதாஸ் 2. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. ஒரு குற்றம், அதுக்கு பின்னால மறைஞ்சு கிடக்கிற பல உண்மைகள், அதை கண்டுபிடிக்க முயலும் காவல்துறையின் சவாலான விசாரணையில் கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள், இதுதான் இந்த திரைப்படம். ஸ்கை பிக்சர்ஸ் சார்பா 5 ஸ்டார் கே செந்தில், டாக்டர் என் யோகேஸ்வரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல பரத், அஜய் கார்த்தி, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்நதி, ஆனந்த் நாக், டிஎம் கார்த்திக், சிங்கம் ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சுரேஷ் பாலா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. திரைக்கதை அரவிந்த் ஆனந்த். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீ செந்தில். மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. சென்னையின் புறநகர்ல இருக்கிற ஆடம்பரமான குடியிருப்பு, 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிற இந்த அடுக்குமாடி குடியிருப்புல நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக இங்க இருக்கிறவங்களை ஒருங்கிணைக்கிறாங்க குடியிருப்பின் செயலாளர் சங்கீதான்ற ரூபா சுந்தரி, அபர்நதின்ற சஞ்சு, இவங்களோட கணவர் கோகுல்ன்ற ஆனந்த் நாக். இவங்க 2 பேரும் தன்னுடைய 4 வயதான சிறிய மகளோடு இந்த நிகழ்வுல பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த கொண்டாட்டத்தின் போது 4 வயது சிறுமி மித்ரா அங்க இருக்கிற ஸ்டீஃபன்ற அஜய் கார்த்திகோட நாயை பின்தொடர்ந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுமி திடீர்னு மாயமாகறாங்க. இந்த நிலையில மகிழ்ச்சியான அந்த இரவு பதற்றமான ஒண்ணா மாறுது. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. காணாமல் போன சிறுமி மித்ராவை தேடுற முயற்சியில காவல்துறை இறங்குது. இன்ஸ்பெக்டர் காளிதாஸ்ன்ற பரத், வைஷ்ணவின்ற பவானி ஸ்ரீ குழு, இவங்க 2 பேருக்குமான அதிகார மோதல் ஒரு புறம் நடந்துட்டே இருக்குது. 4 வயது சிறுமி கொலைக்கான சந்தேகம் முழுவதும் ஸ்டீஃபன் மேல விழுது. ஸ்டீஃபன் கைது செய்யப்படுறாரு. இந்த நிலையில காணாமல் போன சிறுமியோட சடலம் கிடைக்குது. இதுக்கு இடையே சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்ட ஸ்டீஃபன் மேல எந்தவித ஆதாரமும் இல்லாததால வழக்கறிஞர் நட்ராஜ்ன்ற பிரகாஷ்ராஜ் காப்பாத்தி அழைச்சிட்டு போறாரு. இந்த நிலையில சந்தேகம் அபர்நதி மற்றும் ரூபா சுந்தரின்ற சங்கீதா உட்பட குடியிருப்புல இருக்கிறவங்க மேல திரும்புது. இறந்த அந்த சிறுமியோட இறப்புக்கு யார் காரணம் அப்படின்றதை கண்டுபிடிக்கும் முயற்சியில தீவிரம் காட்டுறாரு காளிதாஸ். அஜய் கார்த்திக் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க போராடுறாங்க பவானி ஸ்ரீ. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே இதே அடுக்குமாடி குடியிருப்புல இன்னொரு சிறுமி மர்மமான முறையில உயிரிழக்கிறாங்க. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. அடுக்குமாடி குடியிருப்புல காளிதாஸ் தன்னுடைய விசாரணைய தீவிரப்படுத்துறாரு. இந்த நிலையில இன்னொரு சிறுமி மர்மமான முறையில உயிரிழக்கிறாங்க. இதனால அந்த குடியிருப்புல வசிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பயம் அதிகரிக்குது. இந்த மர்மங்களோட பின்னணி என்ன, பின்னணியில் இருக்கிற உண்மையான குற்றவாளி யாரு, இத காளிதாசான பரத் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. ஒரு குழந்தை கடத்தலோடு படம் தொடங்கி பழிவாங்கிற கதையாக உருவெடுத்து கிரைம் சஸ்பென்ஸ் ஜானர்ல டிராவல் ஆகி அதுல காவல்துறையின் அமைப்பு, அவங்களோட பணிச்சுமை மற்றும் அதிகாரிகளோட இக்கட்டான சூழ்நிலையை ரசிக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ செந்தில். மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. பரத் காளிதாஸ்ன்ற கேரக்டர்ல காவல்துறை அதிகாரியாக முதிர்ச்சியான மற்றும் நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு தன்னோட நடிப்பின் மூலம். குறிப்பா சொல்லணும்னா, நெருக்கடியான சூழ்நிலையில அனுபவமான காவலர்கள் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றதை வெளிப்படுத்தும் போது அலட்டல் இல்லாத அணுகுமுறை, கூர்மையான விசாரணை. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. அஜய் கார்த்திக் ஸ்டீஃபன்ற கேரக்டர்ல அதிகமான வசனங்கள் இல்லாம அமைதியான தோற்றத்தாலும் கண்களால் பேசும்படியும் பார்க்குறவங்க கவனத்தை ஈர்க்கிறாரு அவரோட நடிப்பால. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. பவானி ஸ்ரீ ஏசி வைஷ்ணவின்ற கேரக்டர்ல துடிப்பான பெண்ணாக நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா,
பரத் உடனான ஈகோ மோதல்ல எதுக்கெடுத்தாலும் கோபப்படும் ஒரு சராசரி பெண்ணாக, களப்பணி பற்றி சரியாக தெரியாம பதவி அதிகாரத்தின் மூலம் அதிரடியாக செயல்பட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படும் ஆர்வ கோளாறு அதிகாரிகளை பிரதிபலிப்பது. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. அபர்நதி சஞ்சுன்ற கேரக்டர்ல ஒரு துயரமான தாயாக உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. பூவே உனக்காக சங்கீதா ரூபா சுந்தரின்ற கேரக்டர்ல அடுக்குமாடி குடியிருப்பின் சங்க தலைவியாக நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க அவங்களோட நடிப்பால. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான கோகுல்ன்ற கேரக்டர்ல ஆனந்த் நாக், வழக்கறிஞர் நட்ராஜ்ன்ற கேரக்டர்ல பிரகாஷ் ராஜ், பாண்டியன்ற கேரக்டர்ல கிஷோர் உட்பட எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபர் சுரேஷ் பாலா அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சென்னையோட புறநகர் பகுதியை பல வகையான கோணங்கள்ல காட்டி காட்சிகளை பரபரப்பாக நகர்த்திட்டு போறாரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. இசையமைப்பாளர் சாம் சிஎஸின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் மோகன் ராஜாவோட லிரிக்ஸ் படத்தோட மர்மம் மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டாகவே இருக்கு. எடிட்டர் புவன் சீனிவாசன், கலை இயக்குனர் கலியுக ஏ ராஜா, ஸ்டன் டைரக்டர் ஓம் பிரகாஷ், நடன இயக்குனர் பாபி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மர்டர் நோட் பண்ணாங்க. சீன் போகும்போது ஆடியன்ஸ் மர்டர் நோட் பண்ணாங்க. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.